வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட முட்டி வலி இருக்கும்போது சில பேருக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கும். அதாவது ஃபுல்லாக நகர்த்த முடியாது முழுசா எப்பவும் போல். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணுறது. இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதை பொறுத்து சில பேருக்கு வந்து திருப்பி நார்மல் வரைக்கும் கொண்டு வரலாம். சில பேருக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். முன்னாடி இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணால் போதும் அப்படின்னு எய்ம் வச்சுக்கணும். ஸோ அதாவது முழுசாக முட்டி நகர்த்த முடியாதவங்களுக்கு இந்த பயிற்சி பண்ணி பார்க்கலாம். 2 பயிற்சி தரேன். ஒன்று வந்து நீயை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு, முட்டியில் இருக்க முட்டி சுற்றி இருக்க தசைகளை சரி பண்ணுறதுக்கு. அதுக்கு சேர் டச் எக்ஸசைஸ், அதாவது ஹீல் வச்சு இல்லை டோ வச்சு இப்படி தொடணும் ஒரு காலில். ஒரு செகண்ட் அந்த மாதிரி பண்ணால் போதும். இது வந்து உங்களுக்கு முடிஞ்சால் ஹீல் வைங்க, அதாவது குதிக்கால் வைங்க, இல்லாட்டி சும்மா காலை தொட்டா போதும். இந்த மாதிரி இது வந்து 1 நிமிஷம் நீங்கள் இந்த காலில் நிற்கிறதுனால அது ஸ்ட்ரென்தன் ஆகும். அது ஒன்று. பட் மூவ்மெண்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு இப்படி உட்கார்ந்துட்டு காலை ஃப்ரீயாக அப்படி ஆடணும். 2 காலையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா. பட் மெதுவாக பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஃப்ரீயாக அப்படி எப்படி பண்ண முடியுதுனாலும் பண்ணலாம். மேலே நேராக கொண்டு போயிட்டு பின்னாடி எவ்வளோ கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிட்டு. ஸோ 2 காலையும் சேர்த்து பண்ணுங்க. உங்களுக்கு வலி இருந்தது இவ்வளோதான் பண்ண முடியுது என்னாலன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் அதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டெய்லி ஒரு 5 டைம்ஸ் அப்படின்னு ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணி அது 3 நாளைக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணி 10-20 வரைக்கும் பண்ணலாம். பட் வலிக்குதுன்னா இப்போ இவ்வளோ பண்ண வலிக்குதுன்னா அடுத்த நாள் ஒரு 1 மில்லிமீட்டர் கொஞ்சோண்டு ஜாஸ்தி பண்ண முயற்சி பண்ணணும். இவ்வளோதான் பண்ண முடியுதுன்னா ஓகே, இவ்வளோ பண்ண முடியுதுன்னா ஓகே. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணிங்கன்னா இந்த மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் பெட்டராகும். உங்களுக்கு வந்து சுடு தண்ணி ஒத்தனை கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா சில பேருக்கு ஈஸியராக வரும். சில பேருக்கு அந்த எண்ணெயெல்லாம் தேய்க்குவாங்களா, ஆயுர்வேதிக் ஆயில்ஸ், அந்த கோட்டக்கல், முறிவெண்ணெய் அதெல்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி எந்த ஆயில் வேணால் தேய்ச்சிட்டு பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு மூவ்மெண்ட் ஈஸியராக இருக்கலாம். வணக்கம்.